சமையல் என்ன பெரிய வேலையா அப்படின்னு கேட்ட ஒரு கணவனுக்கு நம்ம மனைவி சொன்ன பதில் தான் இந்த பதிவு. கண்டிப்பாக இந்த பதிலை நீங்களும் கேளுங்க, உங்கள் கணவன்மார்களையும் கண்டிப்பாக கேட்க வைங்க. வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கான சிறு கதை. ஒரு நாள் டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்த கணவருக்கு நாக்கில் சனி போல. அதனால் வாய்க்கொளறி அவரோட பொண்டாட்டிக்கிட்ட, ஏண்டி எப்போ பார்த்தாலும் சமைக்கிறேங்கிறியே, சமையல் என்ன பெரிய வேலையா அப்படின்னு கேட்டுட்டாரு. நம்ம மனைவி உடனே அவர் உடனே முழிக்கிறாரு. அவரோட மைண்ட் வாய்ஸில், என்னம்மா பொசுக்குன்னு யோன்னு சொல்லிட்ட. அதுக்கு நம்ம மனைவி, கேட்டுக்கையா, நாங்களே காய்கறி வாங்கிட்டு வரணும், அதை பிரித்து எடுத்து வைக்கணும், நாங்களே காய்கறி வெட்டிக்கணும், நாங்களே பரிமாறணும், நாங்களே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணணும், பாத்திரமும் அலம்பி வைக்கணும், இதுக்கிடையில் பேனாவை காணோம், துண்டை காணோம், பேன் கார்டை காணோம், அதை எங்கே இதை எங்கன்னு அடிக்கடி கூப்பிட வேண்டியது. நீங்கள் கேட்டதை எடுத்து கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே பால் பொங்கி விளைஞ்சிருச்சுன்னா கவனம் எங்கே இருக்குன்னு எங்களையே திட்ட வேண்டியது. நாங்கள் கிச்சன்லேயே நின்றுக்கிட்டு இருந்தா ஹோட்டலில் கல்யாணத்தில் சமைக்கிறவெல்லாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு வெளியே போய் தம் அடிச்சிட்டு வரான், நீ என்னமோ அடுப்படியை விட்டு நகர மாட்டேங்கிற அப்படின்னு எங்களையே லொல்லுன்னு பேசுகிறது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கணவர் மனைவி கிட்ட, என்னம்மா நான் சாதாரணமாக தான் கேட்டேன், இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. அதுக்கு மனைவி, இன்னும் கேளியா, சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லை தான், ஆனால் டெய்லியும் சமைக்கணும், டெய்லியும் 3 தடவை சமைக்கணும், வருஷம் ஃபுல்லாக சமைக்கணும், நேற்று சமைச்சதை இன்றைக்கி சமைக்கக்கூடாது, இன்றைக்கி சமைச்சதை நாளைக்கு சமைக்கக்கூடாது, புதுசாக சமைக்கணும், ருசியாக சமைக்கணும், உப்பு உரப்பு கூடிடக்கூடாது, பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சோறு குலைவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், சமைக்கிற காய்கறி தானியம் இதெல்லாம் யாரோட உடம்புக்கு ஒத்துக்காதது மாதிரி இருந்தாலோ இல்லை யாருக்கோ பிடிக்காதது மாதிரி இருந்தாலோ அவங்களுக்காக வேற சமைக்கணும், இருக்கிறத வச்சு சமைக்கணும், வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும், பண்டிகை பிறந்த நாள் கல்யாண நாள்னால் ஸ்பெஷலாக சமைக்கணும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு கொடுக்கக்கூடிய பலகாரங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அதை கற்றுக்கிட்டு அதையும் சமைக்கணும். சமைக்கும்போது சமையலில் மட்டும் கவனம் இல்லாமல் குழந்தைங்க கூப்பிட்றாங்களா, காய்கறிக்கான குரல் கொடுக்குறானா, டிவியில் சீரியல்னு வீட்டில் எல்லா சைட்லேயும் கவனம் வைக்கணும். இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு தேவையான தயிர் உரைக்கு ஊற்றுறது, மாவாட்டுறதுன்னு இதெல்லாம் செய்யணும். 1 மாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி இதெல்லாம் அரைச்சி வைக்கணும். பட்டாணி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலையெல்லாம் பூச்சி அரிக்காமல் இருக்க வெயிலில் அப்பப்போ கொட்டி எடுத்து வைக்கணும். 1 வருஷத்துக்கு தேவையான வத்தல், வடகம், ஊறுகாய் இதெல்லாம் செஞ்சு வைக்கணும். எது இருக்குது எது இல்லைன்னு கவனமாக இருக்கணும். தூசி, எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்க அடிக்கடி துடைக்கணும். எறும்பு, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்க மருந்தடிக்கணும். உப்பை திறந்து வச்சா தண்ணி விட்டு போயிடும், ஊறுகாயை மூடி வச்சா பூசணம் பூத்துரும், சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்க கிராம்பு போட்டு வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணணும். குழம்பு கரண்டியை வச்சு பால் எடுத்தால் பால் கெட்டு போயிடும், அதனால தனித்தனி கரண்டி போட்டு பராமரிக்கணும். அதுவும் இல்லாமல் சில அடாவடிங்க வீட்டில் இருந்துச்சுன்னா தனக்குன்னு தனியாக தட்டு, தனியாக டம்ளர் வேணும்னு கேட்கும். சமைக்கணும், சாப்பிடணும், சாப்பிட்டதை கழுவணும், கழுவிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த வேலைக்கு யோசித்து ரெடியாகணும். நைட்டு படுக்கும்போது நாளைக்கு திரும்ப இதையே ஸ்டார்ட் பண்ணணுமேனு மலப்பாக இருக்கும். ஆனால் நாளைக்கும் விடியும், நாளைக்கும் பசிக்கும், நாளைக்கும் சமைக்கணும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அவங்களுக்கு சமைக்கிறதுக்காகவே இருக்கமேனு அப்பப்போ நினப்பு வரும். வக்கனையாக தின்னுப்புட்டு உப்புல்ல உரப்பில்லைன்னு சொன்னால் கோவம் வருமா வராதா? சாப்பிட்ட தட்டை கூட சிங்கில் கொண்டு போய் போடாத ஆட்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வெறுப்பு தான் மிஞ்சும். ஹோட்டலில் கல்யாணத்தில் சமைக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் வீட்டில் உங்களுக்காக சமைக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டு பாராட்டுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பாராட்ட கூட வேணாங்க, அட்லீஸ்ட் குறை சொல்லாமையாவது இருக்கீங்களா? காய்ச்சலில் படுத்திருந்தா கூட சாம்பார் வச்சு அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு போதுன்னு சொல்லுவீங்களே தவிர நான் சமைக்கிறேன்னு யாராவது சொல்கிறீங்களா? மனைவி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாகவே சமைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோமோ அப்படின்னு சுமையாக நினைக்கிறப்ப அதையும் சுகமாக மாற்றி உங்களுக்காக சமைச்சு கொடுத்தா சமைக்கிறது என்ன கஷ்டமானு கேள்வி வேற கேட்குறீங்க. இதுதாங்க மனைவி சொன்ன சரவெடியான பதில். இதை கேட்ட கணவர், அம்மா என்ன அடி, இத்தனை நாள் இது தெரியாமல் சமையல் ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருமா
அப்படின்னு சொன்னாருங்க. இனிமே யாராவது வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு கேட்பீங்களா? கேட்டு தான் பாருங்களேன். சமைக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.